வணக்கம். 3 நாள் பயணமாக அரசியல், ஆன்மீகம் இந்த 2 விஷயத்துக்காக தமிழகம் வந்த பிரதமர் மோடி அவர்கள் 19ஆம் தேதி சென்னை வந்தடைந்தார். அன்னைக்கு நடந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைப்பதற்காக சென்னை வந்த பிரதமர் அவர்கள் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு நுழைந்தவுடன் முதலமைச்சர், பிரதமர் 2 பேரும் நடந்து அந்த அரங்கத்துக்குள்ள மேடை அருகே வருவதற்கு வந்து கொண்டிருந்த வேளையில் இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடந்து வருகிற போது கால் தடுமாறி ஒரு சாய்வாக விழ நேர்ந்தது. அந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஸ்டாலினுடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு சென்ற அந்த காட்சி நம்ம ஊடகத்தில் பார்த்தோம். ஸோ 3 நாட்கள் பயணமாக வந்த பிரதமர் மோடி அவர்கள் கேலோ இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காகவும் அன்று இரவு ராஜ்பவனில் தங்கி முக்கிய பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்துவிட்டு அரசியல் நகர்வுகள் குறித்து பேசிவிட்டு மறுநாள் காலை ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாள் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அன்றைக்கு அங்கிருந்து ராமேஸ்வரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களை வழிபட்டு விட்டு மறுநாள் அங்கே ஒரு நாள் அந்த ராமேஸ்வரத்திலே அன்று இரவு அங்கே தங்கிட்டு மறுநாள் மதுரை சென்று மதுரையிலிருந்து டெல்லி புறப்பட்ட சென்ற பிரதமர் மோடி இது இன்னைக்கு அயோத்தியில் ராமர் கோயிலினுடைய கும்பாபிஷேகம் மற்றும் அதனுடைய நிகழ்ச்சி இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, கேலோ இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த அரங்கத்தில் ஒரு முக்கிய விஐபிகள் வந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அறை இருக்கும். அந்த அறையில் இந்த முக்கியமான விஐபிகள் தங்குவதற்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆவதற்கும் ஒரு முக்கியமான அறை இருக்கும். அந்த அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் முக்கிய பேச்சுக்கள் எல்லாம் நடைபெறும். அந்த கருத்துக்கள், நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், முக்கிய விஐபிகளை சந்தித்து பேசுவதற்குண்டான ஒரு முக்கிய அறை அது. அதில் பாரத பிரதமர் இருந்த பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் மோடியுடன் கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து ஒரு 15 நிமிடம் உரையாற்றியதாகவும் அங்கே பல்வேறு கருத்துக்களை பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது 20ஆம் தேதி அன்று. அந்த நேரத்தில் திமுக காங்கிரசுடன் கூட்டணி இருக்கும் பொழுது பாரத பிரதமர் பிஜேபியுடன் பாரத பிரதமரை சந்திக்கும் போது ஒரு முக்கிய அறையில் உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடம் பேசுவது, இது என்ன? இது ஒன்றும் புரியலையே. இது நம்ம கூட தானே கூட்டணியில் இருக்கிறாங்க திமுக. பிஜேபியினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பாரத பிரதமர் தமிழகத்தை வரும்போதெல்லாம் மு.க. ஸ்டாலினுடைய அவர் கூட ரொம்ப இணக்கமாக சிரித்து பேசி ஒரு அண்ணன் தம்பி போல் பேசுகிற மாதிரி இருக்க, இது என்ன ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற ஒரு எதிரொலி சத்தியமூர்த்தி பவனில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் நடக்கும்போது அந்த விஷயம் அங்கே பேசப்பட்டதாக ஒரு தகவலும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, நேற்று சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாடு, 2வது இளைஞரணி மாநாட்டில் அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. இந்தியா கூட்டணியில் பிரதமர் வாய்ப்பு நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பு வந்தால் தவற விடக்கூடாது, கை நழுவு போடக்கூடாது, ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்கிறாரு. பிரதமர் வாய்ப்பு வந்தால் அதை தட்டி கழிக்க வேண்டாம், நம்ம அது ஒரு கை பார்த்துருவோம், அதை நம்ம அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு அரசியல் நகர்வுகள் இன்னைக்கு அயோத்தியில் ராமர் கோயிலினுடைய பூஜை, கும்பாபிஷேகம், இது போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடைபெறுது. ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் பாஜக, ஒரு பக்கம் திமுக, இப்படி ஒரு 3 விதமான விஷயங்கள் திமுக உண்மையாகவே காங்கிரஸுடன் தான் கூட்டணி இருக்கிறதா, இல்லை அடுத்த கட்டமாக இந்த கூட்டணி வேற ஒரு கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு அரசியலும் அரசியல் புரசலாக பேசப்படுகிறது. நேற்று நடந்த சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாட்டில் கூட பல்வேறு பேச்சாளர்கள் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறாங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் தமிழகத்துக்கு வரக்கூடிய மோடி வரும்போதெல்லாம் ரொம்ப இணக்கமாக மோடியுடன் ரொம்ப சிரித்து பழகி பேசுகிற மாதிரி இருந்துட்டு, அவர் டெல்லிக்கு போன உடனே அவர் கடுமையாக சாடி விமர்சனம் பண்ணி பேசுகிறதும் திமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பேச்சாளர்கள் மத்தியில் இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறது. அந்த வகையில் இந்த எதிர்ப்புகள், எதிரொலிகள் எல்லாம் இந்த திமுக வட்டாரத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எந்த மாதிரியான காய் நகர்
நகரத்துலலாம் இருக்கும். பிரதமனுடைய எதிர்ப்புகள் இதெல்லாம் எந்த மாதிரியான பார்வை பார்க்கப்படுகிறது? இன்னைக்கு அயோத்தியில ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தமிழகத்துல முக்கிய கோயில்கள்ல வந்து சிறப்பு பூஜையும், சில அன்னதானமும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அத வந்து தடை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது. அது உண்மைதானா என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. இன்னைக்கு நடக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயிலினுடைய நிகழ்ச்சி வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்னு பிஜேபி வட்டாரத்துல மிகப்பெரிய அளவுல பேசப்படுகிற ஒரு பொருளாக இருக்கிறது. இந்த மாதிரி அரசியல் நகர்வுகள் திமுக, காங்கிரசுடன் தான் கூட்டணியில் இருக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறது திமுக காங்கிரஸ்காரர்களுக்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியும், ஒரு எதிரொலியும் எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம்.